இவர் பெயர் மகாராஜா பூபிந்தர் சிங், பாட்டியாலாவின் அரசர். தந்தையின் எதிர்பாராத திடீர் மறைவின் காரணத்தினால் குழந்தை பருவத்திலேயே மகாராஜாவாக முடிசூடி கொண்டவர். முதலாம் உலகப் போர் முதல் விமானம் வாங்கிய இந்தியர் வரை என பல ரெக்கார்டுகளுக்கு சொந்தக்காரர் மகாராஜா பூபிந்தர் சிங். இவர் 365 துணைவியர் கொண்டிருந்தார் எனவும் இவருக்கு 88 குழந்தைகள் பிறந்தனர் எனவும் கூறப்படுகிறது. இவர் அணிந்திருந்த பாட்டியாலா எனும் வைர நெக்லஸ் 1920களில் உலகம் புகழ்பெற்றவை. மகாராஜா பூபிந்தர் சிங் இந்திய அரச வம்சங்களுள் ஒருவர். இவர் ஒரு கிரிக்கெட் வீரரும் கூட. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1900 முதல் 1938 ஆண்டு வரை பாட்டியாலாவை ஆட்சி செய்தவர். தந்தை ராஜேந்தர் சிங்கின் மரணத்துக்கு பிறகு தனது 9வது வயதில் நவம்பர் 9, 1900 அன்று மகாராஜா அரியணையில் அமர்ந்தார். இவரது 18ஆம் வயது வரை இவரது பெயரில் அமைச்சரவை ஆட்சி நடைபெற்றது. 1909 ஆண்டு 18 வயதை அடைந்த பிறகு மகாராஜா பூபிந்தர் சிங் நேரடியாக தனது அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று ஆட்சி புரிய துவங்கினார். மகாராஜா பூபிந்தர் சிங் அவர்கள் ஜெனரல் அதிகாரியாக பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம் மற்றும் முதலாம் உலகப் போரின் போது பாலஸ்தீனில் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றியிருக்கிறார். இந்தியாவில் விமானத்தை சொந்தமாக வைத்திருந்த முதல் நபர் மகாராஜா பூபிந்தர் சிங் தான். 1910 ஆண்டு தான் வாங்கிய விமானத்திற்காக தனியாக விமான ஓடுதளம் ஒன்றை கட்டமைத்தார். வாகனங்களில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் 20 ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை வைத்திருந்தார். பாட்டியாலாவில் தனித்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் கட்டியதில் பெரும் பங்கு மகாராஜா பூபிந்தர் சிங் அவர்களுக்கு உண்டு. பல்வேறு துறைகளில் பெரும் ஆர்வம் கொண்ட இவர் கிரிக்கெட் வீரராக 27 முதல் தர போட்டிகளில் விளையாடி 643 ரன்கள் எடுத்து மற்றும் 2 விக்கெட்களையும் எடுத்துள்ளார். இதில் அரை சதமும் அடங்கும். மகாராஜா பூபிந்தர் சிங்கின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து காண்கையில் இவருக்கு 10 மனைவிகள் மற்றும் எண்ணிலடங்கா துணைவியர் இருந்ததாக கூறப்படுகிறது. மகாராஜா அவர்களுக்கு மொத்தம் 88 குழந்தைகள் இருந்ததாகவும் இவர்களுள் பிறந்து உயிருடன் இருந்தவர் 53 பேர் மட்டுமே என்று குறிப்பிடுகின்றனர். உலக புகழ்பெற்ற பாட்டியாலா நெக்லஸின் சொந்தக்காரர் மகாராஜா பூபிந்தர் சிங். இந்த நெக்லஸ் கார்டியர் எனும் புகழ்பெற்ற நகை நிறுவனம் வடிவமைத்து உருவாக்கி கொடுத்துள்ளது. இந்த நெக்லஸ் 5 சங்கிலி அடுக்கு கொண்டது. இதில் 2930 வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தேதி வரையிலும் கார்டியர் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சிங்கிள் ஆர்டர் கொடுத்தது பூபிந்தர் சிங் அவர்கள்தான். 1925 ஆண்டு 100 கோடிக்கு நகை ஆர்டர் செய்தாராம். இதன் இன்றைய மதிப்பு $3 பில்லியன் இருக்கும். 1948 ஆண்டு பாட்டியாலா நெக்லஸ் களவு போனது. இதை கடைசியாக அணிந்திருந்தவர் யுதவிந்தர் சிங். பிறகு பல்வேறு இடங்களில் இதன் சில பாகங்கள் மட்டுமே கிடைத்தன. முழுமையாக இந்த நெக்லஸ் மீண்டும் கிடைக்கவில்லை. டொமினிக் லாபியர் மற்றும் லாரி காலிஸ் எழுதிய ஃப்ரீடம் அட் மிட்நைட் என்ற புத்தகத்தில் மகாராஜா பூபிந்தர் சிங் கடைபிடித்து வந்த ஒரு வினோத பழக்கம் பற்றி கூறியுள்ளனர். அதில் ஆண்டுக்கு ஒரு முறை தனது டைமண்ட் பிரஸ்பிளேட் மட்டும் அணிந்து நிர்வாணமாக நடந்து வருவதை மகாராஜா பூபிந்தர் சிங் பின்பற்றியுள்ளார். இதை மிக உற்சாகத்துடன் அவர் கடைபிடித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவரது உறுப்புக்கு மாய சக்திகள் இருந்ததாகவும் அது கெட்ட சக்திகளை விரட்டும் எனவும் மக்கள் நம்பி வந்துள்ளனர்.